ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கார்டில் ஷீனோ அண்ட் லீ பேர் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டா அண்ட் மெட்டல் உயிரை கொடுத்து போராடி கடைசியில் வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த எக்ஸ் கார்டில் வந்து வர வச்சிருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்காகி ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஒக்காகி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சாய் வந்து நம்ம லீ வில்லேஜ் மேப்பில் வந்து அங்கங்கே இப்போ மார்க் பண்ணிட்டே இருப்பார். என்னடா இவர் அங்கங்கே மார்க் பண்ணுறாரு, என்ன நடந்துச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க அந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். யாரான்னு சொல்லி பார்த்தா நம்ம லார்ட் சிக்ஸ்த், அதாவது நம்ம கக்காஷி வந்துட்டு என்னடா ஒக்காகி ஆஃபீஸில் ஒருத்தரையும் காணோம், எங்கடா பண்ணணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய் கிட்ட கக்காஷி கேட்க நம்ம சாய் ஐயா பாம் த்ரெட் பற்றி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால தான் எல்லாரையும் அதை தேடி அனுப்பி விட்டேன் அப்படின்னு போது டேய் எவனாவது ப்ராங்க் பண்ண போகிறான்டா அப்படின்னு கக்காஷி சொல்ல ஐயா ப்ராங்கர் தான் ஓகே, பட் ரியலாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அதனால தான் எல்லாரோட கரண்ட் மிஷினையும் பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டு பாமை தேடி முடிக்க விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த பக்கம் பார்த்தா டேபிள் மேலே ஒரு லிஸ்ட் இருக்கும். டேய் என்னடா லிஸ்ட் இது அப்படின்னு கக்காஷி கேட்க ஓ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் 25 போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் வருதோ இல்லையே இவங்களை பற்றி கம்ப்ளைண்டாக வந்துட்டு இருக்கியா அப்படின் போது சரி ஓகே நான் என்னென்னு இதை பார்க்குறேன் அப்படின்னு கக்காஷி சொல்ல சார் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டீங்களே லார்ட் சிக்ஸ், நீங்கள் ஒக்காகிலேருந்தே ரிட்டையர் ஆகிட்டீங்களே, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் போது டேய் விட்றா நம்ம பசங்கடா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கக்காஷி சொல்லியிருப்பாரு. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த டீமில் ஒருத்தன் இருக்கான் இல்லையா நம்ம கக்காஷி மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம கக்காஷி என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த பழைய மூடு இருக்கு இல்லையா நம்ம பரோட்டோ கிட்ட வந்து பேசினது, அதுக்கப்புறம் வந்து நம்ம நருட்டோ கிட்டலாம் வந்து பேசினது, ஸோ அந்த கெட்டப் போயிருப்பாரு. எஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வர இங்கே வந்து பார்த்தா பொம்மை வந்து பார்சல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா, யாரா இவங்க புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்க பாக்ஸை கீழே வச்சோடனே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு ஏய் நீ வந்து ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா ஹாக்கோ, நீ வந்து பார்த்தோன்னா நம்ம பிளான் வந்து சொதப்படும் போது டே அது இல்லைடா நான் வந்து பார்த்தேன்னா அப்படின்னும் போது ஏய் நான் சொல்கிறதே நீ புரிஞ்சிக்க மாட்டேன்டா, எதுக்காக நீ நம்ம பிளானை கிடைக்கிறது போது அன்சரி ஹவுக்கி கொஞ்ச நேரம் கம்னுடுறா நான் பாடுறா எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வரேன் போது அன்சரி திரும்பி பார்த்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வரேன், சப்போஸ் இது கீழே விழுந்தா யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு அவன் வந்து ஹவுக்கி கத்த இந்த பக்கம் பார்த்தா அப்படியே அவன் கத்தில் அப்படியே அவன் வந்து பார்த்தா அப்படியே கலைச்சி மொத்தத்தையும் கீழே விழுவான். அப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்தா நம்ம கக்காஷி மாறு வேஷத்தில் உள்ள வர மொத்த இடத்தையும் கலைச்சி வச்சுருப்பாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு இவன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பரோட்டோட ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து எல்லாருக்கும் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த நேரத்தில் கூட பரோட்டோ வந்து பார்த்தா ட்ரெயினை தூக்கி வந்து ஒக்காக்கி ஆஃபீஸ் சொருகிருப்பானே இதோ பாருங்கள் இங்கே இருக்கான் இவன் தான் அது. சரி அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே இவங்களும் சூப்பர் டீமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பார். அப்படியே வந்து பார்த்தோன்னா அடுத்த சீன் எல்லா பார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க அந்த சைடு போஸ்ட் ஆஃபீஸோட மேனேஜர் இருப்பார் இல்லையா அவர் வந்து பார்த்தோன்னா கல்வி ஊற்றி நிற்பார். இது மாதிரி எத்தனை முறை தான் இதே தப்பாக பண்ணுவீங்கன்னு போது ஐயா நாங்கள் இதுவரை 5 டைம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல என்ன சொன்னேன் போது ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஹாக்கோ பேசுனதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, ஹாக்கோ மன்னிப்பு கேளும்போது மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அவன் கேட்பான். டேய் நீயும் கேள்றான் போது சாரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் கேட்டிருப்பான். டேய் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டா டே உங்களெல்லாம் கூப்பிட்டதே வேஸ்ட்டு, நான் போய் வேறு கெனி யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட மேனேஜர் உள்ளே போக அந்த பக்கம் ஹவுக்கி ஏன் அக்கோ இப்படி பண்ணுற கம்முன்னு இருக்க மாட்டேன் போது டே அவர் தான் எத்தனை டைம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டார், அதனால சொன்னேன் போது இப்போ இதுதான் முக்கியம் ஏன் வந்து பார்த்தோன்னா இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின் போது எல்லாமே உன்னால தான் தப்பு, நீ தான் வந்து பார்த்தோன்னா பேட் டைரக்ஷன் எங்களுக்கு தர அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிருப்பாங்க. டே நீ சொல்கிறதே எனக்கு புரியலடா, ஸோ அதனால தான்டா எல்லா மிஸ்டேக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க 2 பேர் ஒரு பக்கம் போயிருப்பாங்க, ஹவுக்கி ஒரு பக்கம் போயிருப்பான். டே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ எல்லாமே என் தப்புன்னு சொல்கிறீங்களா, நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் தரேன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க போது இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்றங்க அங்கேருந்து போக டே போடாடே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹாக்காவும் அங்கேருந்து போயிருப்பா. டே நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க டேய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹவுக்கி கடுப்பில் இருக்க பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு யாரான்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கக்காஷி மார்வேஸில் வந்திருப்பார். நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கரியர் இன்டர்வியூ தந்தீங்களே எங்களோட கிராஜுவேஷன் எக்ஸாம் அப்போது சுக்கியா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க டே உன்னோட மெமரி பவர் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மெமரி பவர் இருக்குது, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுக்கி கேட்க அதுவாடா தம்பி நம்ம ஒக்காக இருக்கார் இல்லையா டீம் 25 எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லி என்னை அனுப்பியிருக்காரான்னும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹவுக்கி சோகமாக இருப்பான். என்னடா ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சுக்கியா கேட்க அதாவது நம்ம கக்காஷி அவனை பொறுத்தவரையும் சுக்கியா ஓகேங்களா, நம்ம கக்காஷி கேட்க அடா போங்கயா நீங்கள் வேற ஏன் இப்படி பண்ணுறீங்க போது டேய் நீ ஹவுக்கி ஓகே ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஒர்க் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு எங்கே மற்ற 2 காம்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சுக்கியா கேட்க அதாவது நம்ம கக்காஷி கேட்க அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹவுக்கி அமையவே இருப்பான். டேய் அதெல்லாம் இருக்கட்டும் நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா
எனக்கு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வருது. ஓ அதுவா, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் ஃபேன், யாருன்னா லார்ட் சிக்ஸ்த் அப்படின்போது, டே லார்ட் சிக்ஸ்தா, ஆமாம் ஒரு சூப்பரான ஆள் இல்லை அப்படின்னு சுக்கியா சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹவுக்கி, லார்ட் சிக்ஸ்த் சாதாரணமான ஆள் இல்லை, பயத்துக்கே பயத்தை காட்டினவர், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லார்ட் செவன்த் நருட்டோ இருக்கார் இல்லையா, அவருக்கே டீச் பண்ணவர், அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்ட் நிஞ்சா, நானும் அவரை மாதிரி தான் ஆக போகிறேன் போது, வா நீ வந்து பார்த்தா என்ன இவ்வளோ பாராட்ட வேணடான் போது, ஐயா சுக்கியா நான் உங்களை பாராட்டல, என் தலைவன் கக்காஷியை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹவுக்கி சொல்ல, ஒன்றும் இல்லை நண்பா, 10 நிமிஷம் வீடியோவாக போட்டால் பேன் பண்ணிடுறாங்க, அதான் 5 நிமிஷத்தில் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ சப்போஸ் அப்லோட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 5 நிமிஷத்தில் வீடியோவே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் அந்த கீழே இருக்கிற லைக் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. வாட்டா பாய்.